இதுதான் அம்மா என் கேள்வி. கரமேடி என் தோழி பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. அந்த சொத்துக்கோசரம் தான் எங்க அப்பனும் ஆத்தாளும் உங்களுக்கு என்னைய கட்டி கொடுத்தாங்க. மஞ்சு விஷயத்தை எடுத்தா பல மர்மங்கள் வெளியில வர்ற மாதிரி தான் தெரியுது. ஒண்ணு வேணா பண்றேங்க, ம், எங்க வீட்டு ஆளுங்களை கூட்டிட்டு போய் நியாயம் கேக்குறேன். என்னங்க சொல்றீங்க? ரொம்ப சரியா தான் சொல்ற. அதுவும் உங்க அம்மா இருக்கிறாங்களே, அவங்க களத்துல இறங்கி வாயை திறந்தா நம்பூர் நொய்யலாத்தோடைய நாரும். இப்ப எதுக்கு இந்த நியாயம்? நமக்கோசரம் தான் அம்மா பேசவே வருவாங்க. வரட்டும் வரட்டும். உடனே எங்க அம்மா கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்றேன். அதுக்கப்புறம் பாருங்க, அவங்களே களத்துல இறங்குவாங்க. ம், எப்படியோ என் குட்டு வெளியில படாம நல்லபடியா நடந்தா சரி. நீ உங்க அம்மாவை உசுப்பி விடு, அவங்க அங்க போய் ஆடட்டும். அது மூலியமா மஞ்சு எனக்கு கிடைக்கட்டும். எத்தனை நாளைக்கு தான் ஒத்த மாட்டு வண்டியை ஓட்டுறது? எனக்கு மட்டும் 2 மாட்டு வண்டியில சவாரி பண்ணணும்னு ஆசை இருக்காதான்? சாமி ஆடிட்டே இருக்கிற தலையோரே விஸ்க வைக்க மாட்டியாக்கா? மா வலிக்குதுமா, மெதுவா சீவி விடுமா. தெரியும் எங்களுக்கும், வைய. என்னமா பண்ற? தலை சீவி விடுமா. இருடி, எந்நேரமும் உன்னைவேவா பார்த்துட்டு இருக்க முடியும்? பாரதி, நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது சாமி. அம்மாவுக்கு கூடமாட ஒத்தாசையா இருக்கணும் கண்ணு. குடாமுனி, நான் தலை செய்ய விடுறேன். திரும்பி உட்கார் சாமி. கற்பகம், கற்பகம், என்ன சாமியாச்சு? பசைக்கா இருந்தா இப்படித்தான் வாந்தி வரும். நம்ம கை வைத்தியத்தை சொன்னா எதுவும் கேட்கறது இல்லை. இப்ப இருக்க குமரிகா அதை தின்னாத இதை தின்னாதன்னு சொன்னா எங்க கேட்கிறாளுங்க? இஷ்டத்துக்கு எதையும் தின்ன வேண்டியது, அப்புறம் ஊன்னு ஓட வேண்டியது. அத்தை, நீங்க சத்த சும்மா இருங்க. காலையில இருந்து 2-3 விசுக்கா வாந்தி எடுத்துட்டா. இப்படி சாப்பிட்டதெல்லாம் வாந்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் உடம்புல என்ன தெம்பு இருக்கும்னு நான் தான் கொஞ்சம் ரசஞ்சோத்த கரைச்சு வம்படியா கொடுத்தேன். வயிற்றுக்குள்ள போய் 5 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள வாந்தி எடுத்துட்டா. கற்பகம், ஏன் கற்பகம், ஏன் கற்பகம், அம்மா ஏன் அம்மா சரியாச்சு. பாத்து பாத்து அப்படி உட்கார வை. வேலா, வேலா, ஆத்தா, கற்பகம், நீ போய் சத்தி வேலை கூட்டிட்டு வா. கற்பகம் மயங்கி விழுந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும். டேய், நில்டா. ஆஸ்பத்திரி போனா இப்போதைக்கு சரி வராது. போய் பாப்பாச்சி கூட்டிட்டு வாடா. போடா, அவ கண்ணை பார்த்தாலே சொல்லிடுவா. சரிங்க அத்தை. கற்பகம், கற்பகம், கொஞ்சம் விசிறுமா. கற்பகம், ஒண்ணு இல்ல சாமி, இப்படி அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துடுறாள. அம்மா வாங்க வாங்க வாங்க. பாப்பாச்சி வா வா, உட்காந்து என்னன்னு அவளுக்கு என்ன ஏதுன்னு பாரு பாரு. வகுத்துக்குள்ள ஒண்ணுமே இல்ல. காலையில இருந்து 4-5 விஸ்கா வாந்தி எடுத்துட்டா. உடம்புல தெம்பே இல்ல. சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. அதை இதைன்னு இழுத்து போட்டுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. எல்லாம் உள்ள இருக்கிற சிசு பண்ற வேலைதான்.
இப்படியெல்லாம் இருந்தா ஒண்ணும் பயப்பட வேண்டாம். தாயும் பிள்ளையும் ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்தம்மா, இத வெள்ளாட்டு பால்ல நல்லா கலந்து 3 நேரம் கொடுங்க. எல்லாம் சரியா போயிடும். சரிக்கா. வயித்துல இருக்கிறது ஆண் சிசு தாங்க. நிஜமா சொல்ற பாப்பாத்தி? ஆண் குழந்தையா? என்ற வயசுல எத்தனையோ பிள்ளை பேர் பார்த்தவ. என்ற கணக்கு என்னைக்கு பொய்யா போனதில்ல. நீங்க வர சொல்லும் போதே நினைச்சேன், ஆண் குழந்தைங்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு அம்மனிய படுத்தி இருக்கு. தாயே மகமாயி என்ற மகன் குடும்பத்துக்கு ஒரு ஆண் வார்த்தை கொடுத்துட்டோமா. நான் வேண்டினது வீண் போகல. நான் நினைச்ச மாதிரியே என் குடும்பத்துக்கு ஒரு ஆண் சிங்கத்தை கொடுத்துட்டேன். அந்த நன்றியை நான் எப்பவும் மறக்க மாட்டேமா, மறக்க மாட்டேன். ஆண் வாரிசுங்களா? அப்படின்னா எனக்கு சின்ன முதலாளி பிறக்க போறாருங்களா? என்னப்பா முதலாளின்னு சொல்ற? சத்திவேல் உன் மச்சான்னா அவன் குழந்தை உனக்கு மருமகன் தானே? அது இல்லைங்க, இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேலைக்காரன் தானுங்க. உங்களுக்கு பேரன் பிறக்க போறாரு, என்னோட சின்ன முதலாளிங்க அவரு. ஏன் இத முதல் பேரன்னு சொல்ற? உன்ற மகன் ஆகாசும் என்ற பேரன் தானே? இருக்கலாம், ஆனா அந்த சொந்தம் வேற, இந்த வாரிசு வேற. இந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணுங்க. பழனிக்கு பாத யாத்திரை வரதா நான் வேண்டிக்கிறேனுங்க. சத்தியவேலுக்கு நல்லபடியா ஆண் வாரிசு பிறக்கணுங்க. டேய் டேய் நிறுத்தடா. எங்கேருந்து ஓடி வந்த நீ நீ என்னடா எங்க குடும்பத்துக்கு வேண்டிக்கிறது? இது எப்பேற்பட்ட குடும்பத்தினுடைய ஆண் வாரிசு தெரியுமா? சுத்தப்பட்டு 18 கிராமத்துக்கு பஞ்சாயத்து பண்ற என்ற மவன் ரத்ன சபாபதி வம்சத்துக்கு பிறக்க போற குழந்தைடா அது. டேய் டேய், இத நாங்க எப்படியெல்லாம் கொண்டாட போறோம் தெரியுமா? ஊரே கூட்டி விருந்து வச்சு அவங்களுக்கெல்லாம் துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்து இந்த வீட்டு வாசை நாங்க தூக்கி வச்சு ஆடுவோம்டா. தலைமையில தூக்கி வச்சு ஆடுவோம்டா. அது உனக்கு எங்கடா தெரியும்? சீ போடா. என்ற மாமனாருக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடலாம். அவங்கள ஏத்தி விடுறதுக்கு இதான் சரியான சந்தர்ப்பம். சுகுணா, எந்திரிச்சு காப்பி குடி. அம்மாடி, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணட்டும்? உனக்கு பிடிச்ச முள்ளங்கி சாம்பார் வைக்கட்டுமா? சுகுணா, என்னம்மா உன் கண்ணு கலங்கி இருக்கு? ஏண்டி பேச மாட்டேங்கிற? வந்ததுல இருந்து இப்படி முகத்தை உம்முன்னு தூக்கி வச்சிருந்தா எனக்கு என்ன தெரியும்? சொல்லு சாமி. ஒன்ற புருஷன் ஏதாவது ஏடா கூடமா பேசினாராக்கும்?
அதை செய் இதை செய்யு ஒன்ற மாமியார் உன்னை ஓயாம வேலை வாங்கினாளாக்கும். அதானே பார்த்தேன். ஒன்ற மாமியார் காரிய நீ என்ன செய்தின்னு கேக்குறவளாச்சே. ஆமா, பக்கத்து வீட்டுல ஏதாவது வம்பு பேசுனியாக்கும்? அப்புறம் என்னதான் பிரச்சனை சொல்லி தொலையேன். அம்மணி அழுவாத. எதுக்கு அழுவணும்? ஒன்ற அம்மா நான் எதுக்கு குத்துக்கல்லாட்டம் இருக்கேன்? உனக்கு ஒண்ணுன்னா நான் இருக்கேன் சாமி. நீ அழுவாத. உன்னை பார்த்து எவ என்ன சொன்னான்னு சொல்லு. அவ வாயை கிழிச்சு போடுறேன், கிழிச்சி. அம்மா சத்த நேரம் சும்மா இருமா. நானே மனசுடிச்சு போய் உட்கார்ந்திருக்கேன். இதையே நீ இன்னும் எத்தனை தரம் சொல்லுவ? என்னமோ நடந்திருக்கு என்ற கிட்ட மறைக்கிறேன். இத பாரு, ஒன்ற மனசுல என்ன இருந்தாலும் என்ற கிட்ட உடைச்சு சொல்லி போடணும். என்ன சரியா? உனக்கு நான் இருக்கேன் அம்மணி. ஐயோ, பாராட்டி சீராட்டி வளர்த்தனே, கிள்ளி கொடுக்க வேண்டிய இடத்துல அள்ளி கொடுத்தனே, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என்ற மவள இப்படி அழ வச்சு அனுப்பி இருக்காங்களே. அவங்க நல்லா இருப்பாங்களா? இது அடுக்குமா? நடக்குமா? அவங்க குடும்பம் விளங்குமா? என்னமோ பெருசா நடந்திருக்கு. என்ற புள்ள பயந்து போய் என்கிட்ட சொல்ல தயங்குது. வாய திறந்து என்னன்னு சொன்னா தானே தெரியும். சொல்லாட்டி போனா நான் என்னத்தை கண்டேன், ஏதுன்னு கண்டேன், யார போய் கேப்பேன், என்னன்னு கேப்பேன். அம்மணி சித்த சொல்லி போட்டு அழு அம்மணி. அம்மா என்ற வாயில நான் எப்படிமா அது சொல்லுவேன்? போயும் போயும் கேடுக்கிட்டு குடும்பத்துல என்னைய கட்டி கொடுத்துட்டேம்மா. இனிமே நான் எப்படிமா ஊருக்குள்ள தலையை காட்டுவேன்? என்று சொல்ற? ஆமாம்மா, நான் வாழ போன குடும்பம் நாதாரி குடும்பம். அப்படியே சொல்ற? ஒன்ற புருஷன் யாரையாவது சேர்த்துக்கிட்டானா? சும்மா சொல்லக்கூடாது. அவரு பத்திரமாத்து தங்கம். அவரை ஒண்ணு சொல்லாதம்மா. அப்புறம் என்னடி, புருஷன் தான் சரியா இருக்கான்ல, வேற என்னடி நடந்துச்சு? ஐயோ அம்மா, அந்த கர்மத்தை நான் எப்படி என்று வாயில சொல்லுவேன்? என்று மாமனாரு. என்னடி சொல்ற? ஒன்ற மாமனாரு உங்ககிட்ட தப்பா கப்பா நடந்துக்கிட்டாராக்கும்? அந்த மாதிரி இருந்து காலு கையை உடைச்சு போட்டு வந்திருக்க மாட்டேன். அந்த ஆளு ரோட்ல போற ஒரு அனாதை கழுதைய வீட்டு வேலைக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. இதுக்கு என்ற மாமியார் காரியம் உடந்த. சரி, வந்தவ பேரு மஞ்சு, இளம் வயசுக்காரி. எப்படியோ என்ற மாமனார மயக்க போட்டா. அவரை வச்சுக்கிட்டு அம்மா. ஐயோ 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 ஐயோ, வீட்டுக்குள்ள கிழவ ஆட்டம் தாங்க முடியல. அத்தக்காரியும் கண்டும் காணாத மாதிரி இருக்கா. தட்டி கேட்க போன என் புருஷனை அடிச்சு வீட்டை விட்டு விரட்டி போட்டாங்கம்மா. கேட்டா வீடு அவங்க பேர்ல இருக்கா. விட்டா வந்தவளுக்கே எல்லாத்தையும் எழுதி கொடுத்து எங்களை நடுத்தெருவுல நிறுத்தி போடுவாங்களோன்னு பேசனமா இருக்குமா. ஐயோ, நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். கரகம் பிடிச்சவனுக்கு இந்த வயசுல ஒரு கூத்தியா கேக்குதா? அதுவும் இளம் வயசுக்காரியா? எதிர்த்து கேட்டா என்ற மாப்பிளைய ஊட்ட விட்டு விரட்டுறாங்களா? அவனை அடிச்சு கொல்லாம விட்டீங்களே. அது ஏன் கேக்குற? வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அப்படி என்ன நாங்க யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டோம்? கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு அந்த ஆளு ஓவரா ஆடுறானாக்கும். நீ व्यसனப்படாத, அந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். உன்னால என்னமா பண்ண முடியும்? அவரையே வலிச்சு முடிக்கி போட்டாங்கல்ல. என்றனால என்ன பண்ண முடியும் நான் கேட்டேன். சத்த பொறு, உனக்கே தெரியும். பங்காளி, நான் சொன்னதை வாங்கி வந்துட்டியா? குடு, முதல்ல எடுப்பா. ஏன் நண்பா அவசரப்படுற? முதல்ல இது எதுக்கு வாங்கிட்டு வர சொன்ன அது சொல்லு. விளக்கமா சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல. உனக்கு சாவுகாசமா அப்புறமா சொல்றேன். முதல்ல மேட்ரை எடுப்பா. அண்ணாமலை, இது சாதாரணமானது இல்ல.
கற்பத்தை கலைக்கக்கூடியது. இது எதுக்கு வாங்கிட்டு வான்னு என்கிட்ட ஃபோனில் சொன்னேன். மறுபடியும் டீட்டெயில் கேட்டுக்கிட்டே இருக்க. முதல்ல அதை கொண்டா. தரம்பா, ஆனா விஷயத்தை தெரிஞ்சுக்கலன்னா என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அதான் கேட்குறேன், சொல்லு. சொல்லலைன்னா விடமாட்ட போல இருக்க. என்ன உன் பொண்டாட்டி எங்க இருக்கானே தெரியல, அப்புறம் எதுக்கு இந்த கற்பத்தை கலைக்கிற மருந்து? இதையே வாங்கிட்டு வர சொன்ன. யார் கற்பத்தை கலைக்க போற? கற்பகத்தோட கற்பத்தை கலைக்க போறேன். புரியலையே. என்ற மச்சான் சத்தியவேல் இருக்கானே, அவன் பொண்டாட்டி கற்பகத்தோட கற்பத்தை கலைக்க போறேன். பண்ணையார் வீட்டுக்கு ஆம்பளை பிள்ளைன்னு பிறந்த முதல் வாரிசு என்ற பையன் ஆகாசு. அந்த சத்தியவேலுக்கு பாரதின்னு ஒரு பொட்ட புள்ள தான் வாரிசா இருக்கா. இதோட பிரச்சனை முடிஞ்சு என்ற பையன்தான் இம்முட்டு பண்ணையத்துக்கும் வாரிசா வளர போறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அந்த கற்பகம் முழுகாம இருக்கா. அவ வயித்துல ஆம்பளை புள்ள தான் வளருதுன்னு மறுத்து வச்சு சொல்லிட்டு போயிட்டா. அதை கேட்டதும் வீட்டுல எல்லாரும் பிறக்காத குழந்தைய தலை மேல தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. விட முடியுமா? என்னால முடியாது. அதான் பிறக்காத குழந்தைய கருவுலிய அழிச்சு கலைச்சிடணும்னு நான் உன்னை இந்த மருந்தை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். சரியா பண்ணியிருக்கேன் நண்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு கடத்தல் நாடகமெல்லாம் போட்டு பண்ணையார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. நாம போட்ட திட்டப்படி எல்லாம் நடக்கணும். அதுக்கு எந்த தடங்களும் வந்தாலும் தயவு தாட்சணம் இல்லாம தீர்த்து கட்டிடணும். அதுக்கு தான் இந்த மருந்தை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். புரியுதா? ஏய், வேலைக்கார வேலை வரான். அவன் உன்னை பார்த்துட்டானா பிரச்சனை ஆயிரும். அதை கொடுத்துட்டு முதல்ல கிளம்பு. கிளம்பு கிளம்பு. வேலா, என்ன வேலா? என்னப்பா அந்த பக்கம்? அதெல்லாம் இருக்கட்டு. அதாரு பைக்ல போறது? அவன் வந்து எனக்கு தெரிஞ்சவன். இந்த பக்கமா போறதுக்கு வழி கேட்டான், சொல்லிக்கிட்டு இருந்தேன். வழி சொன்னீங்களா? அவர் ஏதோ உங்ககிட்ட கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுவா? அது ஒண்ணும் இல்ல வேலா. அவன் என்கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருந்தான், அதை திருப்பி கொடுத்துட்டு போறான். அதை விடு, நீ எங்க இந்த பக்கம்? நானு வெள்ளாட்டு பால் வாங்க போறேன். நம்ம சினிமாவுக்கு வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு மருந்துக்காமா. நான் போய் வெரசா வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? சரி சரி போ. ஆட்டுப்பால் வாங்க போற ஆட்டுப்பால். அந்த பால்ல இந்த மருந்த கலந்து கற்பகத்தோட கற்பத்தை கலைச்சிடுறேன். அதுக்கப்புறம் என் பையன்தான் இந்த பண்ணையத்துக்கே வாரிசு. பாரதி, ரெண்டு பேரும் ஓடி ஆடாம அவதிக்கு போய் விளையாடுங்க. ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. நான் நல்லா இருக்கேனுங்கப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு மாங்காய் வேணும்ப்பா. அப்புறம் லட்டு, பூந்தி. ஆமாப்பா. நீங்க அடுத்த வாரம் அனுப்பிச்சு விடுறீங்களா? அம்மனி, இந்த பாலை குடிச்சிருமா? சரிங்க சார். சரிங்கப்பா. அப்பா, மறக்காம அடுத்த வாரம் அனுப்பிச்சு விட்றீங்கப்பா. சரிங்களா? சரிங்கப்பா. சரிங்கப்பா, நான் அப்புறம் பேசுறேன். அம்மி, என்னங்கண்ணா? கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கம்மா. எடுத்துக்கோ அம்மி. சரிங்கண்ணா. கற்பகம், பாலை குடிமா. சரிங்க தே.
இதுங்களோட இத வரேன். ஏ பாரதி, ஆகாஷ், ஏய் என்ன நடக்குதுங்க? சண்டை போடாதடா. அம்மா பால் கிட்ட அம்மா குடுக்க மாட்டேன்னு அடிக்கிறாம்மா. ஏன்டா ஆகாஷ்? ஒரே ஒரு பந்து தானே இருக்கு. உனக்கு இன்னொரு பந்து வேணும்னா மாமாட்ட சொல்லி நாளைக்கு வாங்கி தரேன். இப்ப சண்டை போடாம விளையாடணும். பாரதி, பந்தா வந்துட்ட கொடு. சரிம்மா. ஏய் அத்தை சொல்லிட்டாங்களா பால குடு. குடுக்க முடியாது. ஏ குடு. முடியாதுடா, போடா. இதுங்களோட ஒரே ஓரியாட்டானே. அம்மா ஆ? போன அப்புறம் பேசிக்கலாமா? ம் முதல்ல பாலை குடி, ஆறிட போகுது. ம் சரிண்ணே.